அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வின் தூய திருப்பெயரால் தொடக்கம் செய்கிறேன். அகிலத்தின் அருட்கொடை, அழகிய முன்மாதிரி, வழிகாட்டும் மணிவிளக்கு, வையத்தின் ஒளிவிளக்கு, நம் உயிருக்கு மினிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நன்மக்கள் நம்மவர் மீதும் அந்த ஏகன் அல்லாஹ்வின் அன்பு மருளும் பொழியட்டுமாக. பேர் மிகுந்தோரே, இந்த ரமலான் நிறைவடைகின்ற ஒரு தருணம். ஆம், இந்த நாள் உண்மையிலேயே நோன்பை அல்லாஹுக்காக வைத்திருக்கிறோம். நோன்பு துறக்கின்ற இந்த தருணம் வாழ்க்கையிலே சிந்திக்க வேண்டும். இந்த நோன்பில் நாம் பல பயிற்சிகளோடு அடுத்தடுத்து இந்த பெருநாள் சென்று விட்ட பிறகு நம்மை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஒரு மாத காலம் நாம் பெற்ற பயிற்சியை எப்படி நாம் ஏனைய மாதங்களில் பயன்படுத்த வேண்டும் போன்றவைகள். ஆம், அவற்றின் மிக முக்கியம் இறை வணக்கம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இறை வணக்கங்களின் தலையாய ஒரு பண்புதான் தொழுகை, அஸ்ஸலாத். வணங்குவதால் என்ன பயன் என்று கேட்போருக்கு, நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று கூறுகிறார். அதாவது உலகில் தவறான நோக்கு, தவறான போக்கு, தவறான செயல்கள் இருந்தும் மறுமை வாழ்வில் இறைவனின் வேதனையில் இருந்து உங்களை பாதுகாக்க இறைவணக்கமே சரியான கவசமாகும். வணக்கத்தை முறையாக முழுமையாக நிறைவேற்ற தொழுகை என்னும் சிறப்பான அம்சத்தை இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அது எவ்வாறு வணங்கப்பட வேண்டும், மனிதன் தன்னை எப்படி வணங்க வேண்டும் என்பதை தன் இறுதி திருத்தூதருக்கு எடுத்து காட்டி தூதரால் நடைமுறைப்படுத்தி அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இத்தொழுகை. ஆக இறைவன் விரும்பும் இறைவணக்கம் இஸ்லாம் இயம்பும் தொழுகையில்தான் உள்ளது. மனிதர்கள் யாவரும் ஆதம் ஹவ்வாவின் பிள்ளைகளே. மனிதர்களே, உங்களை ஒரே ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். தொடக்கமாக ஒரே சமுதாயத்தவரே மனிதர்கள் ஒரே சமுதாயத்தினராகவே இருந்தனர் என குர்ஆன் விளங்குகிறது. ஆனால் கால போக்கில் விரோத குரோதங்கள் பாராட்டி பற்பல பிரிவினர்களாக, குழுவினர்களாக பிரிந்து போயினர். ஒருவர் அறிந்து கொள்வதற்காக இறைவனால் குழுக்களாக, குடும்பங்களாக, இனங்களாக, கோத்திரங்களாக தெளிவெடுத்து வைக்கப்பட்ட மனிதர்கள் புது புது மதங்களை உண்டாக்கி கொண்டார். இறை வழிபாட்டிலும் புதுமைகளை புகுத்தினர். இறுதியில் இறைவனையே மறந்து இறை பாதையை துறந்து தன் எண்ணப்படியெல்லாம் இறைவனை வழிக்க ஆரம்பித்து விட்டார். மனிதர்களை படைத்திட்ட இறைவன் மனித இனத்துக்கு காட்டிய பாதை ஒரே பாதைதான். அது நேரான சீரான பாதைதான். ஒருவனாக இருப்பது போல அவனால் காட்டப்பட்ட பாதையும் மார்க்கமும் ஒன்றுதான். அது எந்த பாதை என்பதை அறிவுள்ள எவரும் வெறுப்பின்றி உலகில் பின்பற்றப்படும் கோட்பாடுகள் என்று புரிந்து கொள்ளலாம். இனிய பண்பாளர்களே, இறைவனை வணங்க நாம் எந்நாளும் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இறைவன் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் அந்த தொழுகைக்காக விடுக்கப்படுகின்ற அழைப்பு அசான் பொதுவான அழைப்பாகும். இறை நம்பிக்கை கொண்ட எவரும் வரலாம். இதற்கு அதான் அறிக்கையிடுதல் பாங்கு என்றும் சொல்லப்படுகிறது. தொழுகையில் எத்துணை தத்துவங்கள் உள்ளனவோ அவ்வாறே தொழுகைக்காக விடுக்கப்படும் அதானிலும் அர்த்தங்கள் நிறைய உண்டு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர் என துவங்கி லா இலாஹ இல்லல்லாஹ் என முடியும் இந்த வார்த்தைகளில் பொதிந்துள்ள பொருள் மிக அற்புதமானது. அல்லாஹுவே மிக்க மேலான இறைவன், வணங்குவதற்கு அவனை தவிரவர் யாருமில்லை என விளங்கி அவனை இறுதியாக உலகில் அறிமுகப்படுத்திய ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை தூதராவார்கள். ஆகவே அவனை தொழுதிட விரைந்து வாரி, வெற்றி பெற விரைந்து வாரி. இறைவனை வணங்குவதால் தான் வாழ்வின் எல்லா துறைகளிலும் வெற்றி ஈட்ட முடியும். தொழுகையில் தான் உண்மையான நிறைவேற்றி இருக்கிறது என முழக்கப்படுகிறது. மஸ்ஜிதுகளில் விளக்கப்பட்டு நெடிய மினாராக்களில் பட்டு தெரித்து வெளியிடும் இந்த இறைவனுக்கு அழைப்பை கேட்டதும்
ஈமானி இதயம் கொண்ட தூய சான்றோர்கள் தத்தம் வேலைகளை விட்டு விடுகிறார்கள், அலுவல்களை நிறுத்தி விடுகின்றார்கள், கடைகளை சாத்தி விடுகின்றார்கள், விரைந்து அணி அணியாய் பள்ளியை நோக்கி வருகின்றார்கள். சகோதரிகள், சிறுவர், சிறுமிகள் கூட இந்த உணர்வை பெறுகிறார்கள். வீடுகளில் அருகருகே இருக்கும் மஸ்ஜிதுகளில் பங்கு பெறுகின்றனர். முரசு ஒலி கேட்டு விரைந்திடும் வீரனை போல் பயிற்சி ஒலி கேட்டு களம் நோக்கி செல்லும் பயிற்சி வருவர்களைப் போல செல்கின்றார்கள். தூயவனை தொழுதிட தூய உள்ளத்துடன் தொடர்ந்து வரும் இறை விசுவாசிகள் துவக்கமாக ஒதுவின் மூலமாக தன்னை புனிதப்படுத்துகிறார்கள். ஆம், ஒழுது அது உன்னதமான பண்பு. தன்னை தன்னுடைய வெளியிலே தெரிகின்ற உறுப்புகளை சுத்தப்படுத்துகின்றது. ஆம், இஸ்லாம் கூறுகின்ற நெறிமுறை உன்னதமானதுதான். கைகள், முகம், தலை, கால்களில் சிறப்பு கவனம் செலுத்துகிறார்கள். இறைவா, உனது பேரருளின் வாயில்களை எனக்காக திறந்து வை என பக்தியுடன் மொழிந்து வலது காலை முன்வைத்து பணிவுடன் மஸ்ஜிதுக்குள் நுழைகிறார்கள். இனிய பண்பாளர்களே, உன்னதமான ஒரு பண்புகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. இஸ்லாம் அழகிய, அறிவார்ந்த, அற்புதமான, அழிக்க முடியாத சக்தி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதனின் நன்மைக்காகவே இறைவன் தந்திருக்கிறான். நான் உங்களுக்காக வேண்டி போட்டு தந்திருக்கின்ற பாதை இதில் உங்கள் பாதம் பதித்து நீங்கள் பயணியுங்கள். வேற்று பாதைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடாதீர்கள். அது உங்களை வீணான விபரீத விளைவுகளை உங்களிலே ஏற்படுத்திவிடும். இதெல்லாம் இறை மறையின் கருத்துகள். இறைவா, படைத்து வாழ வைக்கின்ற தலைவா, உன்னை நாங்கள் நம்புகிறோம் இறைவா. நம்முடைய சகல பொறுப்பு காரியங்கள் உடத்தில் ஒப்படைக்கிறோம் இறைவா. எங்கள் மீது நீ அன்பு வையா, அன்பு கொண்டிருக்கிறாயா, எங்கள் மீது நீ அருளை அள்ளி பொழியா. மனித குலத்திற்கு நிம்மதி, மன நிறைவு, அமைதியை வழங்கி இறைவா. மனித சமுதாயம் தங்களுக்கிடையில் அன்பையும் நல்ல மனித நேய சிந்தனைகளையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய பண்பாட்டை இறைவா எங்களுக்கு தருவாயா. யா முகல்லிபல் குலு, உள்ளங்களை புரட்டுகின்ற வல்லமையாளனே, எங்கள் உள்ளங்களை உன்னுடைய மார்க்க நெறியிலே ஸ்தரப்படுத்துவாயா. நல்ல வாழ்வியலை தருவாயா. புனித இந்த நாட்கள் எல்லாம் எங்களை விட்டு கடந்து கொண்டிருக்கின்றன. இந்த புனித நாட்களில் நாங்கள் எவ்வாறு இருக்கிறோமோ அதை போல ஏனைய நாட்களிலும் எங்களை நீ பாதுகாத்து விடுகிறீர்கள். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.